Hey beautiful souls, welcome back to Cosmic Zara. இன்னைக்கு நம்ம ரீடிங்கில் ஒரு மேசிவ் ரியாலிட்டி செக்கை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரே ஒரு லைன் ஃபோக்கஸ், உங்களை விட அவர்களால் முடியாது. இத்தனை நாளாக ஐம் ஓகே வித் டியூன் நோ கான்டாக்டில் இருந்த உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, ஏதாச்சும் மாறி இருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம் while you are busy glowing up like a queen. அவங்க சைலண்டாக இருந்து ரொம்ப ட்ரைன் ஆயிட்டுருக்குறாங்க. என்ன இந்த கார்ட்ஸ் இதை பற்றி என்ன ஸ்டோரி சொல்ல போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். காய்ஸ் ரிமெம்பர், திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங், ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. த பர்சன் இன் யுவர் மைண்ட், ரிலேஷன்ஷிப் வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து அது டிபெண்ட்ஸ் டு யூ. ஓகேங்களா? ஸோ person in your mind matters. Okay, you are the vibes, the empress and 3 of pentacles. So இந்த கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா, you are the standard and they are currently failing the test without youன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களோட அல்டிமேட் க்ளோ அப் அண்ட் ஐ வேல்யூ அவராகவே இந்த கார்டு வந்து காமிக்குது. During this no contact, your person has put you on a pedestal. They see you as someone who is self-sufficient, beautiful and complete even without them. அவங்களுக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது உங்களோட அருமை. நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்பில் அந்த ரிச்னஸ் இல்லை. நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்பில் ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ணுறாங்க. த எம்ப்ரஸ் ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரி திங். ஸோ அவங்க இப்போ உங்களை வந்து ஒரு காட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி உங்களை நம்ம மிஸ் பண்ணோன்ற ஒரு செல்ஃப் பிட்டி எனர்ஜியில் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. ஜோடியாக் சைன் வந்து டாரஸ் அண்ட் லிப்ரா அசோசியேட் ஆகுது. தென் வி ஹாவ் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பில்டிங், பிளானிங் அண்ட் டிஸ்கஷன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஐ மிஸ் யூ கார்ட், திஸ் இஸ் அ லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ். அந்த எனர்ஜி இந்த கார்டு சொல்லுது. They are literally drafting a plan in their head to reach out. They might even be talking about you on their close friends, asking for advice on how to repair the damage. அவங்க இப்போ ஒர்க் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் மேலே. வெறும் வேர்ட்ஸில் இல்லை, ஐ லவ் யூ சொல்கிறத விட உங்கள் கூட சேர்ந்து திரும்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண அவங்க வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. நோ கான்டாக்டில் இருந்த அந்த ஸ்டாக்னன்ட் எனர்ஜி இப்போ ஆக்ஷன் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்குது. கேப்ரிகான் எனர்ஜி ஷோயிங். ஸோ உங்கள் பர்சன் முன்னாடி நான் யாருன்னு காமிக்கிறேன்ட்டு ஒரு ஈகோவில் இருந்தாங்க இல்லையா, பட் இப்போ உங்களை விட அவங்களுக்கு முடியல, உங்களை ஸ்கிப் பண்ண முடியல. நீங்கள் இல்லாமல் லைஃப் இல்லைன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏதோ ஒரு லெசன் அவங்க டீச் பண்ணியிருக்காங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில். They are checking your social media or your lost in not just to spy but because they are admiring you from a distance. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஒரு மெயின் கேரக்டராக உங்களை வச்சு ஃபீல் பண்ணுறாங்க. தே வாண்ட் தேர் ரோல் பேக். ஓகேங்களா? அவங்க மறுபடியும் பழைய எனர்ஜிக்கு உங்கள் கூட வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இட்ஸ் பிகாஸ் த எம்ப்ரஸ் இஸ் டூ மேக்னெட்டிக் டு இக்னோர். நீங்கள் உங்கள் லைஃப்பில் அபண்டண்ட்டாக ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. தே ரெஸ்பெக்ட் யூ. உண்மையான மரியாதை இப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே வந்திருக்குது. தே வாண்ட் டு பில்ட், அதாவது எப்படின்னா லூஸ் டாக்ஸ் இல்லை, சீரியஸ் ரீகன்சிலேஷன் பற்றி அவங்க மைண்டில் ஒரு தாட் ஓடிட்டுருக்குது. ஸோ சடனாக ஒரு ப்ராக்டிக்கல் மெசேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இந்த 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால ஸ்லோ எனர்ஜி தான், ஆனால் ஸ்டேபிள் மூவ் இருக்குது. உங்கள் கூட லைஃப்பை அகெயின் பழைய மாதிரி ரீபில்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. மேபி நீங்கள் வந்து அவங்கள சேர்ஸ் பண்ண ஸ்டாப் பண்ணதுனால அந்த சைலன்ஸ் வந்து அவங்கள வந்து உங்கள் பக்கம் வந்து மேக்னெட்டிக் பவர் ஆட்டம் புல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குது. ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து உங்கள் பக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்குது. இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி வந்து உங்களோட எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி உங்களோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க,
என்றத வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் வி ஹாவ் நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த 2 கார்டும் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, தே ஆர் ரஷ்ஷிங் பேக் பிகாஸ் தே ஆர் எமோஷ்னலி ஸ்டார்விங் வித்தவுட் யூ. இது உங்க கிங் ஆஃப் வாண்ட் பிளஸ் குயின் ஆஃப் கப்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஓகேங்களா, எப்படி பிரேக் டவுன் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது த இம்பல்சிவ் எனர்ஜி, ஃபாஸ்ட், பேஷனட், ரெஸ்ட்லெஸ் அண்ட் அன்பிரிடிக்டபிள் எனர்ஜியை வந்து காமிக்குது. This is the sudden shift you were talking about. This person is feeling a high voltage urge to reach out. No more thinking, no more waiting. The Knight of Wands doesn't have a filter. He just want to charge in என்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு இப்போ ஒரு புதுவிதமான ஒரு மாதிரி அர்ஜென்சி அவங்க மைண்டில் வந்துட்டுருக்கு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பேசலைன்னா நீங்கள் வந்து அவங்கள ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்ற ஒரு ஃபியர் அவங்களுக்கு வந்திருக்குது. மேபி நீங்கள் வேறு யாரு கூட ஏன்னாச்சும் போயிடுவீங்களோன்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டுருக்கு. அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு யோசனை வந்து அவங்க மைண்டில் போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து இன்ஸ்டன்ட் இம்பல்சிவை உருவாக்குது. அது வந்து உங்கள வந்து அவங்க ரீச் பண்ணுறதுக்கான எனர்ஜியை வந்து அவங்கக்குள்ள வந்து தூண்டிகிட்டே இருக்குது. ஹாரிஸ் எனர்ஜியை வந்து காமிக்குது. தென் குயின் ஆஃப் கப்ஸ், த டீப் ஃபீலிங் எனர்ஜி, இன்ட்யூட்டிவ், லவ்விங், காம் அண்ட் இமோஷ்னலி மேக்னெட்டிக்கை இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் கார்டு represents you in their eyes. During no contact, they realize that nobody, absolutely nobody, cares for them or understand them like you do. You are the safe haven. They foolishly walked away from youன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட். உங்கள் லவ் மாதிரி வேறு எங்கேயும் அவங்களுக்கு கிடைக்கல. உங்கள் பிளேஸை வந்து யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. உங்கள் கேர், நர்ச்சரிங், ஜென்யூன்னஸ் எல்லாத்தையும் அவங்க இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து உங்களை எதுக்காக விட்டுட்டு போனாங்களோ அங்கே ஒரு பெரிய ஒரு லெசனை லேர்ன் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஃபேக்னஸ் வந்து உங்களோட ரியாலிட்டியை வந்து அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்குது. அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் அவங்களா இருந்தாங்க. எந்தவித ஆக்டிங்கும் இல்லாமல் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ண ஒரு கேரக்டர்ஸ் நீங்கள். உங்கள் பர்சன் எமோஷ்னல் கனெக்ஷன் இல்லாமல் இப்போ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Scorpio and Spices energy showing yours. Knight of Wands is hungry for your attention. They are tired of the silence. அவங்களுக்கு இப்போ லாஜிக் முக்கியம் இல்லை, மேஜிக் தான் வேணும். Queen of Cup indicates they are finally acknowledging their feelings. இத்தனை நாளாக ஐ எம் கூல், ஐ எம் பிஸின்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாஸ்க் இப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாங்க, ரிமூவ் பண்ண போகிறாங்க. எமோஷன்ஸ் முன்னாடி அந்த மாஸ்க் வந்து டிஃபீட் ஆயிடுச்சுன்றது இந்த 2 கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. எக்ஸ்பெக்டட் கம்யூனிகேஷன் ஸ்டைல் வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்மள்ட்ட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்குது. இந்த 2 கார்டும் மேசிவ் ரியாலிட்டி செக். இட்ஸ் லைக் த யூனிவர்ஸ் இஸ் லிட்ரலி ஃபோர்சிங் தெம் டு ஃபேஸ் த ட்ரூத். Judgment represents the final card, and 4 of Pentacles shows how they were trying to hold on to their ego, but it is just not working anymore என்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு த அவேக்கனிங் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் அ அல்டிமேட் ஃபாஸ்ட் எனர்ஜி ஷிஃப்ட். சம்திங் இன்சைட் தெம் ஜஸ்ட் ஸ்னாப்ட். தே ஹாவ் had a massive shock. ஓகேங்களா, they are looking back at the no contact period and realizing they made a huge mistake. It's like a wake up call from the divine to வச்சுக்கலாம். இது ஒரு ஞான உதயம் மூமெண்ட் அப்படி வச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு ஒரு சடன் ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே வந்துட்டுருக்கு. இத்தனை நாளாக ஃப்ரோசனாக இருந்த இந்த கனெக்ஷன் திரும்ப வந்து அதுக்கு வந்து ஒரு உயிர் கிடைக்க போகுது. பிரிங் பேக் டு லைஃப், அதை வந்து அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணிட்டுருக்குறாங்க. they want a second chance. ஓகே, ஜோடியாக் சைன் வந்து ஸ்கார்பியோ அசோசியேட் பண்ணுது. தென் 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் தி செக்யூரிட்டி ஸ்ட்ரகிள் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹோல்டிங் ஆன் டைட், ஈகோ அண்ட் ஃபியர் ஆஃப் லாஸ். ஃபார் அ லாங் டைம் தே வர் கேட் கீப்பிங் தேர் ஃபீலிங்ஸ்.
They are being stingy with their emotions, afraid that if they reach out, they would lose their power. அவங்களோட ப்ரைட் அண்ட் ஈகோ வந்து உங்கள ரீச் அவுட் பண்ண முடியாம ஸ்டாப் பண்ணிச்சு. அவங்க ரொம்ப ஸ்டிஞ்சியா இருந்தாங்க. எமோஷன்ஸ ஷேர் பண்ண பயம். அவங்க ஹார்ட்ட லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த ஹோல்டிங் ஆன் எனர்ஜி இஸ் பிகமிங் அ பர்டன். அவங்களுக்கு ரொம்ப பர்டன் ஆயிட்டு இருக்கு. தே ஆர் ரியலைசிங் தட் பை ஹோல்டிங் ஆன் டு தேர் ஈகோ தே ஆர் ஆக்சுவலி லூசிங் யூன்றத வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து எம்ப்ரஸ் எனர்ஜிய காமிக்கிறதுனால அவங்க வந்து இனி நம்ம இத ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தா நம்ம ப்ரைட் அண்ட் ஈகோவ சரிப்பட்டு வராதுன்டா. அட் த சேம் டைம் இந்த பெர்சனுக்கு உங்க மேல லவ், கேர், மிஸ்ஸிங்னஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எங்கே நம்ம தோத்து போயிருவோமோ அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. ஜோடியாக் சைன் வந்து டேரஸ் அண்ட் விர்கோ காமிக்குது. என்னன்னா இந்த பெர்சன் வந்து வெரி பொசசிவ் அண்ட் ஸ்டபன் அந்த ஒரு கேரக்டரை வந்து காமிக்குது. ஸோ they were trying to be safe by not texting you. But judgment says time is up. The guilt of staying away is now stronger than the pride of staying silent. அவங்க அந்த கர்மான்றத அவங்க வந்து பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் ஜட்ஜிங் தேர் ஓன் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் தெம்செல்ஃப் கில்ட்டி. அவங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. உங்கள விட்டுட்டு போனதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ரிக்ரெட் வந்துட்டு இருக்குது. கன்ஃபெஷன் மெசேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாட் ஜஸ்ட் அ ஹாய் ஹலோ மெசேஜா அது இருக்காது. ஏன் அவங்க சைலன்ட் ஜோனுக்கு போனாங்க? ஏன் அவங்களால இந்த சிச்சுவேஷன் வந்துச்சுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் வி ஹேவ் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ். இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்னா கன்னிங் எனர்ஜி வர்சஸ் ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் கிளாஸ். It's like their sneaky side is finally getting filtered by the universe. Seven of Swords represent their old pattern of running away or being grounded, but Temperance is here to fix that mess. மேபி உங்கள் பர்சன் ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் இருந்துச்சு. சைலண்ட்டாக எஸ்கேப் ஆயிருந்தாங்க. ஸோ ஒரு சில பேர் மைண்ட் கேம்ஸ் கூட ப்ளே பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த கார்டு இப்போ வர காரணம் என்னன்னா த கில்ட் இஸ் கேட்சிங் அப். அவங்க பண்ண தப்பு அவங்களே இப்போ ஹாண்ட் பண்ணிட்டு இருக்குது. அக்வாரியஸ் எனர்ஜி ஷோயிங் காய்ஸ். ஸோ டெம்பரன்ஸ் த எனர்ஜி பேஷன்ஸ் ஹீலிங் அண்ட் டிவைன் டைமிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் இஸ் த கார்ட் ஆஃப் ஹீலிங் த கனெக்ஷன். After all that, Seven of Swords when the drama represent பண்ணிச்சு, they are finally trying to find middle ground. They are learning how to be balanced and persons. They are mixing their logic with their emotions finally. உங்கள் பர்சனுக்கு இப்போ தான் அவங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தட் கேட்டிக் எனர்ஜி இப்போ காமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அவங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரியலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டீக்கி மூவ்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இன்ஸ்டீட் ஸ்டெடி அண்ட் ஆனஸ்ட் மூவ் தான் ஒர்க் ஆகும்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இட்ஸ் அ சோல் லெவல் ஹீலிங் ஹேப்பனிங் வித் இன் தம். அதை வந்து இந்த டெம்பரன்ஸ் கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜோடியாக் சைன் வந்து சாகிட்டாரியஸ். ஸோ உங்கள் பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா தே ஆர் டயர்ட் ஆஃப் தேர் ஓன் கேம்ஸ். Being sneaky is exhausted. They want to come clean because temperance is demanding transparency. ஸோ அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா they realize that while they were running but you were healing. அவங்க வந்து ஸ்னீக்கினஸ்ஸாக ஸ்னீக்கினஸ் அந்த இன்னர் ஃபியரால் அவங்க ஓடிட்டுருக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் டெம்பரன்ஸ் ஆட்டம் ஹீலிங் ஆகிட்டுருக்குறீங்கன்றதை பார்க்கும்போது அவங்க இன்னும் அட்ராக்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்க. யோர் பீஸ் இஸ் வாட் அட்ராக்டட் தம் பேக். தே வாண்டட் பீஸ் ஆஃப் தட் காம் எனர்ஜி யூ ஹாவ். ஓகேங்களா? மேபி உங்கள் பர்சன் இப்போ மென்டல் டிடாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் த லைஸ் தே டோல்ட் தெம் செல்ஸ் ஆர் ஃபேடிங். தே ஆர் கம்மிங் பேக் வித் ஆனஸ்டி பிகாஸ் உங்களை விட அவங்களால முடியல. இஸ் நவ் த ஃபைனல் ட்ரூத். தென் வி ஹாவ் ஹெர்மிட் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்னா உங்கள் பர்சன் இப்போ ஒரு டீப் இன்வெஸ்டிகேஷன் மோடில் இருக்கிறாங்க. ஹெர்மிட் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஐசோலேஷன் அண்ட் டீப் தாட் வித் வைல் ஜஸ்டிஸ் மீன் செட்டிங் திங்ஸ் ரைட். ஹெர்மிட் வந்து சோல் சர்ச்சிங், ஐசோலேஷன் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது.
During this no contact, they were not just partying or ignoring you. They went into a hermit mode. They needed to be alone to realize your worth. This is the silence before the storm. They were searching for answer within themselves. அவங்க இப்போ ஒரு யோகி மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இத்தனை நாளா அவங்க வந்து சைலண்டா இருந்ததுக்கு காரணம், உங்க இம்பார்ட்டன்ஸ ரியலைஸ் பண்றதுக்காக. அவங்களுக்கு வந்து ஒரு சாலிட்யூட் தேவைப்பட்டுச்சு. தே வேர் ஓவர் அனலைசிங் எவ்ரிதிங் இன் த டார்க். அவங்க எந்த காரணத்துக்காக உங்கள விட்டுட்டு போனாங்களோ, அதையும் அனலைஸ் பண்றாங்க. அட் த சேம் டைம் உங்களோட கேரிங், நர்ச்சரிங் நீங்க இல்லாம அவங்க பட்ட கஷ்டங்களையும் அனலைஸ் பண்றாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்த வந்து குடுத்துட்டுருக்குது. ஜஸ்டிஸ் வந்து த கர்மா ஹிட், பேலன்ஸ், ட்ரூத் அண்ட் கான்சிக்வன்ஸ ரெப்ரசன்ட் பண்ணுது. This is the final verdict ன்னு வச்சுக்கலாம். Justice means the unfairness of the no contact is ending. They are coming to give you the apology or the closure or the commitment you deserve. It's about equal give and take, guys. இப்போ உங்க பர்சன் வந்து எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு ஒரு லாஜிக் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. திங்ஸ் ஆர் கோயிங் டு பி பேலன்ஸ் நவ்ன்ட்டு யோசிக்கிறாங்க. நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்களோ, அதுக்கான ரிட்டர்ன் இப்போ வந்து 10 ஃபோல்டா உங்க டோர வந்து நாக் பண்ண போகுது. லிப்ரா எனர்ஜி ஷோயிங் காய்ஸ். ஹெர்மிட் வந்து விர்கோ எனர்ஜி. ஸோ கைஸ், உங்க பர்சன் வந்து ஹெர்மிட் மோட்லேருந்து வெளியே வர போறாங்க. ஒரு சடன் ஷிஃப்ட் அவங்க லைஃப்ல நடக்க போகுது. ஜஸ்டிஸ் கார்ட் ஷோஸ் தட் த யூனிவர்ஸ் இஸ் மேக்கிங் தம் பே பேக் த லவ் யூ கேவ். ஓகேங்களா? தே ஆர் மூவிங் ஃப்ரம் த சைலண்ட் டு டேக் அ போல்ட் அண்ட் ஃபேர் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் திஸ் ரிலேஷன்ஷிப்ன்றதை இது காமிக்குது. அவங்களோட கால்குலேஷன் எல்லாமே தப்பாக போயிடுச்சு. தே தாட் தே குட் சர்வே வித்தவுட் யூ, பட் த ஹெர்மிட் பேஸ் ப்ரூவ்ஸ் தட் யூ ஆர் தேர் ஒன்லி லைட்ன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஜஸ்டிஸ் பீயிங் சர்வ்ட். நீங்கள் சைலண்ட்டாக இருந்ததுக்கான விக்ட்ரி இப்போ வருது. தே ஆர் கம்மிங் பேக் நாட் ஜஸ்ட் வித் இமோஷன்ஸ் பட் வித் அ ஃபேர் ப்ரொபோசல் டு மேக் திங்ஸ் ரைட் அகெயின். அகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் சைலன்ஸில் இருக்கிறது இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச். அடுத்தது த பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் 2 of cups. ஓகே, இதை வந்து ஓவரால் ரீடிங்கோட சோல் கார்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 of cup means the ultimate reconciliation. It is not just a casual high, it is a soul to soul reconnection ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். Everything you have been through, the silence, the ego, the hermit pace, it's all leading to this one moment of mutual love. ஓகேங்களா? இந்த 2 ஆஃப் கப்ஸ் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர போகிறீங்களான்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. டிவைன் யூனியன், மியூச்சுவல் அட்ராக்ஷன் அண்ட் த பர்ஃபெக்ட் மேட்சை ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் இஸ் த ஹையஸ்ட் கார்ட் ஃபார் பார்ட்னர்ஷிப். It means they are not just coming back to talk, they are coming back because they feel that magnetic soul connection again. The no contact is officially ended in the 5D spiritually. ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் மேனிஃபெஸ்டிங் இன் 3D ரியாலிட்டிக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹெர்மிட் மோடில் 5D ஜோனில் இருந்தவங்க இப்போ வந்து 3D ஜோனுக்கு வந்திருக்கிறாங்க, ரியாலிட்டி ஜோனுக்கு வந்திருக்கிறாங்க. இது தான் அந்த விதியோட சதின்னு வாங்க இல்லையா? உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்ட் இப்போ திரும்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களை விட அவங்களால முடியல. இந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் இந்த கார்டு தான். ஓகேங்களா? நம்ம டைட்டிலில் சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஃபுல் அர்த்தம் இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த சடன் ஷிஃப்ட் என்னன்றதை பார்க்கலாம். மேபி டைம் ஃப்ரேம் சடன் ஷிஃப்ட் வந்து ஒரு சிலருக்கு 2 days to 2 weeksல ஒரு இம்பல்சிவ் டெக்ஸ்ட் ஆர் கால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி செகண்ட் டேட், 11th டேட், தென் 20th டேட், அந்த செகண்ட் மந்த், அந்த மாதிரி டைமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேன்சர் எனர்ஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ காய்ஸ், இந்த பர்சன் இப்போ ரொம்ப வல்னரபிளாக இருக்கிறாங்க. தே ஆர் லுக்கிங் அட் த பாஸ்ட் வித் அ நியூ லென்ஸ். தே ஃபீல், நான் இப்போ சரியாக நடந்துக்கலை, ஐ டின்ட் பிஹேவ் வெல் பேக் தென். நீங்கள் இப்போ ரொம்ப மாறிட்டீங்க, யூ ஹேவ் சேஞ்ச், மெச்சூர் ஸோ மச்ன்றதை அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரியலைசேஷன் தான் அவங்கள நைட் ஆஃப் வான்ஸ் மாதிரி
ஃபாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட வர வைக்குது. தே வாண்ட் டு ப்ரூவ் தட் தே ஆர் நாட் தட் யங் இம்மெச்சூர் எனிமோர். தே வாண்ட் டு ஷோ யூ தே கேன் பி எ பார்ட்னர். எப்படின்னா அந்த டூ ஆஃப் கப்ஸ் ஆட்ட ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர்ன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. 2 வீக்ஸ் டு 2 மந்த்ஸ்க்குள்ளே ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது காய்ஸ். ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துக்கலாம். ASVRKMPDNLTJGHB. மேபி இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களோட பேரில் ரெசனேட் ஆகிருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட பேரில் ரெசனேட் ஆகிருக்கலாம். பார்த்துக்கங்க. ஏஞ்சல் ஒராக்கிள் கார்ட்லேருந்து நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன். உங்கள் பர்சன் ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து உங்கள் பர்சன் என்ன சொல்ல போகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். The card drawn is you and I were too young. Then அடுத்தது I know I was a distraction from your pain. கார்டு தெரியுதுங்களா பாருங்க. இருங்க நான் கார்டு காமிக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் இந்த 2 கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். யூ அண்ட் ஐ வர் டூ யங், லேக் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் பேட் டைமிங் இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. This doesn't necessarily mean age. It means emotional immaturity. Back then, they did not have the capacity to handle the energy you carry. They were not ready for something so real. So they messed it up. இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்கு அப்போ புரியலை. அப்போ இருந்த மெச்சூரிட்டி அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தையாட்டம் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டாங்க. அட் த சேம் டைம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க வந்து உங்களை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ தான் அவங்க வந்து ஹெர்மிட் மோடில் யோசித்து அப்போ நான் எவ்வளோ முட்டாளாக இருந்தேன்றதை ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Then we have I know I was a distraction from your pain. இது வந்து honesty and guilt வந்து represent பண்ணுது. This is a truth bomb. They realize that maybe the way they entered your life or the way they left was a bit chaotic. They feel like they were a lesson or a distraction rather than a solution at the time. They are acknowledging their role in your emotional journey maybe. உங்கள் பர்சனுக்கு இப்போ செல்ஃப் அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் பெயின் அவங்களும் ஒரு உங்களோட பெயினுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்களன்றதை யோசித்து அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வேறு எதையோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து உங்கள் மைண்டை இன்னும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்களான்ற ஒரு யோசனை வந்து அவங்க மைண்ட்குள்ளே போகும்போது அவங்க ரொம்ப கில்ட் வித் ரெக்ரெட்டாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அப்போ சரியாக நடந்துக்கல, ஐ டென்ட் பிஹேவ் வெல் பேக் தென்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சேம் டைம் உங்களோட சேஞ்சும் பார்த்து அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஹிடன் ட்ரூத் ஷோ பண்ணுற விஷயம் என்னதுன்னா, இந்த நோ கான்டாக்ட் வாஸ் ஆக்சுவலி அ பிளெஸ்ஸிங். இந்த கேப்பில் தான் அவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. அவங்க நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருக்காங்க. உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்ருக்குது. Since they know they were a distraction, when they come back, do not settle for an old version of them. Let them prove their balance. ஓகேங்களா? ஸோ அவங்க ஃபுல்லாக கமிட்மெண்ட் கொடுக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்களா, ஓல்ட் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறாங்களான்றதை ஃபஸ்ட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னா go ahead with your relationship guys. ஏஞ்சல் நம்பர் வந்து 222, the 2 of cups இருக்கிறதுனால ரீகன்சிலேஷன் கன்ஃபர்மேஷனுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. பேலன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் வைபை காமிக்குது. திஸ் இஸ் த அல்டிமேட் சைன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். தென் 333 இம்ப்ரெஸ் இருந்துச்சு இல்லையா, அதனால க்ரோத் அண்ட் டிவைன் ப்ரொடெக்ஷனை காமிக்குது. யூ ஆர் பீயிங் கைடட் பை யுவர் ancestors, angels. It means your grown up is working, you are in your impress powerன்றதை காமிக்குது. ஸோ நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே பண்ணுங்க. டோன்ட் சேஸ் தம். தென் 11 காமிக்குது. அவேக்கனிங் அண்ட் ஃபாஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வைபை வந்து இது காமிக்குது. இது சடன் ஷிஃப்ட் போர்ட்டோல வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. திஸ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் ட்ரிகர். இட்ஸ் அ போர்ட்டல் ஓப்பனிங் ஃபார் அ சடன் கம்யூனிகேஷனை வந்து இது சொல்லுது. தென் 444 த ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி சைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபவுண்டேஷன் அண்ட் ஆல் இஸ் வெல்ல வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்
associate பண்ணுது. Your foundation are being tested but strengthened. The justice card is ensuring that what belongs to you will stay with youன்றத represent பண்ணுது. So guys, this is the energy I'm channeling here for today. ரீடிங் எவ்வளோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கைடன்ஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.